நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். உங்களுக்கான சாதகமான திருமண ஸ்தானம், குரு பலன் எல்லாமே நல்லா இருக்குது. தசாபுத்தி எல்லாம் நல்லா இருக்குது. ஏன் நடக்கலை அப்படின்னா, நீங்கள் மதிக்கொண்டு அவற்றை தடுத்துக்கிறீங்க. அதாவது வரன்கள்லாம் வராமலாம் இருக்காதவங்களுக்கு நிறைய வந்திருக்கும். வந்த வரன்களெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிற நினப்பு அல்லது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிற நினப்பு, இந்த மாதிரி காரணங்களால் தான் தட்டி போகும் ஒழிய மற்றபடி அமையலைங்கிறதெல்லாம் சும்மா கதை. உங்களோட மனசுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்குது. 1க்கு 2 பாவகிரகம் ராசிக்கு 7ல் இருக்கு. அப்படி இருந்ததுன்னா அது திருமண வாழ்க்கையை கெடுக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கிறது உங்களோட திருமண வாழ்க்கையை கெடுக்கும். லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கிறது உங்கள் திருமண வாழ்க்கையை நல்லபடியாக வச்சுக்கும். ஸோ நல்லபடியாக அமையக்கூடிய திருமண வாழ்க்கையை உங்களுடைய எதிர்பார்ப்பு அல்லது எண்ண கோளாறு காரணமாக அந்த வாழ்க்கையெல்லாம் தடைப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு சிலருக்கு சொல்கிறேன். மீன ராசி, தனுசு லக்னம்னு ஒரு ஜாதகத்தை வச்சுப்போம். லக்னத்துக்கு 7 சௌமியமான கிரகமான புதன் பகவான் இருக்கார், ஆட்சி பெற்றிருப்பார்னு அர்த்தம். இப்போ அவருக்கு புதனோட புத்தியும் நடக்குதுன்னு அர்த்தம். இப்போ தனுசு லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு பகவானும் இருக்கார். ஸோ அற்புதமான காலகட்டம். இந்த புதன் புத்தியில் 7ல் குரு இருக்கிறதுக்குள்ளேயே கல்யாணம் நடக்கும்னா சிறப்பான அமைப்பு. நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கிறது 100% இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் அவங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் இருக்கிறாங்க. இப்போ எப்படி நடக்கும்? ராசிக்கு 7ல் செவ்வாயும் சூரியனும் இருக்கு அப்படின்னா அவங்க இலகுவாக இருந்து வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டா நடக்கும். அவங்களுடைய மட்டமான புத்தியின் காரணமாக, மட்டமான புத்தின்னு தான் சொல்கிறேன், மட்டமான புத்தியின் காரணமாக, ஓவர் எதிர்பார்ப்பின் காரணமாக அந்த சந்தர்ப்பங்களை நழுவ விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விதி, மதி, தசானா அதில் இருக்கிற புத்தி, தசா புத்தி மற்றும் குருபலன், கோச்சார கிரக இது, அதாவது விதி, மதி, நேரங்காலம், இது 4 ஒரே நேர்கோட்டில் வரணும். அப்படி வரும்போது அவங்களுக்கு அந்த சம்பவம் நடக்கும். நல்ல சம்பவமாக இருந்தாலும் கெட்ட சம்பவமாக இருந்தாலும் இது 4 நேரில் வரணும், நேர்கோட்டில் வரணும். அப்படி இப்போ உங்களுக்கு விதியின் அடிப்படையில் நல்ல தசாபுத்தி நடக்குது, நேரத்தின் அடிப்படையில் நல்ல கோச்சார